வணக்கம்டா மாப்பிள்ள. இது டிஎன்பி வேற விஷயம் யூடியூப் சேனல். வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, என்என்எல் லாஜிஸ்டிக்ஸ் பஸ் மோடுக்கு பார்த்தீங்கன்னா விவி 4K லிவரி பொள்ளாச்சி டு கோயம்புத்தூரோட பஸ்ஸோட லிவரி அல்ட்ரா 4K ரியாலிட்டி கேம் வைக்கணும். அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலில் போடுற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் யாரையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறீங்க, பண்ணாமல் பார்க்குறீங்க, இன்னும் யூடியூப் சேனலுக்கு நம்ம போட்டு விட்றோம். 80% வியூ பார்த்தீங்கன்னா அன்சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்காங்க. அதை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதுல மறக்காமல் உங்கள் பொண்ணான கையை அந்த சப்ஸ்கிரைப் எடுத்து வச்சு அமுக்கி விடுங்க. அப்படியே அந்த மணியை கொஞ்சம் அடிச்சு விட்டிங்கன்னா தோசமாக இருக்கும். நீங்கள் எங்களை மாதிரி ஒரு சின்ன சின்ன யூடியூபர்ஸுக்கு கொடுக்குற சப்போர்ட் தான் அடுத்தடுத்து எந்த லெவலுக்கு போகணும்னு தோணும். அதில் நல்ல வீடியோ மேக் பண்ணணும்னு தோணும். அதனால் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க அம்மா சிலுக்கு ஓரமாக போய் ஒழுக்கு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நம்ம சேனலில் எப்படி வீடியோ போட்டால் உங்களுக்கு பிடிக்கும், இப்படியெல்லாம் இன்ட்ரெஸ்டாக பண்ண பிடிக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அந்த மாதிரி போடுறேன். அடுத்து உங்களுக்கு எந்த மாதிரி லிவரி வேணும், எந்த பஸ்ஸுக்கு வேணுங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணலைங்க. அதையும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு மேக் பண்ணி நான் ரிலீஸ் பண்ணுறேன். இனி ஃபுல்லாக யூடியூப்பில் இறங்கலான்னு முடிவு பண்ணி வச்சுக்கிறேன். அதனால் உங்களோட ஒத்துழைப்பை மறக்காமல் தாருங்க. அப்புறம் கடவுளை பார்த்தியா பிடிக்கும். நான் ஒரு ரீச்சர் தரேன் விட்டு ஏற்றி இருப்பேன். நல்ல வேலை பார்த்து விட்டதுனால தப்பிச்சிட்டோம். நம்ம யாரும் ஹெவி டிரைவர் ஆச்சு, அதனால் ஏதோ தப்பிச்சிட்டோம். நீங்கள் கேர்ஃபுல்லாக வண்டி ஓட்டுங்க, இண்டிகேட்டரை போட்டுட்டு ஓட்டுங்க. எல்லாத்தையும் நம்பி ஆக வேண்டியது தான். என்னென்ன சொல்கிறான் பாருங்க, தம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறான் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா சாங்கை போட்டாக்கா பிரிச்சுன்னு போட்டு நாமத்தை போடுறான். என்ன ஒன்றது என்ன பேசுறது ஒரு இலவம் தெரியல. ஏதோ என்னாலும் முடிஞ்சது விட்டுறேன். எனக்கு இப்போவே உங்களோட மைண்ட் வாய்ஸ் எல்லாம் தெரியுது. நண்பா ஓ நண்பா, என் காதன்னு பீப்பா, இப்படி பீப் வித்து விட்டு போறாயே அப்படின்னு தானே கேட்குறீங்க. புரிஞ்சவன் பிஸ்தா, புரியாதவன் போய் சாப்பிடு குஸ்கா. அண்ணா டிரைவிங் எப்படி இருக்குன்னு மறக்காம சொல்லுங்க நண்பா. இதுதான் கரிகால சோழன் இந்தோனேஷியாவில் போய் கட்டின ஸ்டாச்சு. இதை பற்றி நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்தோனேஷியாவிலேயே பெரிய ஒரு நினைவு சின்னமாக இருக்குது. நம்ம ரொம்பவே பெருமைப்பட வேண்டிய விஷயம். அங்கே போய் நம்மளோட மன்னர்கள் எப்படி கட்டியிருக்காங்க அப்படிங்கிறது. இந்த ஸ்டாச்சு பற்றி உங்களுக்கு யாருக்காச்சும் தெரியுமா? நம்ம இப்போ ப்ரைவேட் பஸ்ஸு எல்லாத்தையும் இங்கே விடிச்சு போயிட்டுருக்கோம். நான் யார் 30 வீட்டு அரசு ஓட்டினேன். அதனால் எங்கே வேணால் விட்டு திருப்புது கொஞ்சம் போவேன். என்னோடய டிரைவிங் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். யோர் சாய்ஸ். அதே மாதிரி வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். லிவரியோட பாஸ்வேர்டு எனி டைம் ஷோ ஆகும். ஸோ டோன்ட் ஸ்கிப் வீடியோ. மறந்துடாமல் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. விடியல் வரும்போது உங்களுக்கும் விடியல் வரும். நான் சொன்ன விடியல் கேமில் வர விடியல். மற்ற எந்த விடியலும் நீங்கள் தப்பாக நினச்சிட்டு
ஓகே அன்பா, இந்த வீடியோ அவ்வளோதான். பாஸ்வேர்டாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எடுத்துக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்த எந்த பஸ் மோடுக்கு எந்த லிவரி வேணுங்கிறத மறக்காமல் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயோ இல்லை கமெண்ட் பாக்ஸ்லேயே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடுவரை நான் தான்